வணக்கம். ஆசிரியர்களுடைய சாதனைகள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய இளம் பருவம், இளம் பருவத்தை பற்றி ஆசிரியர் ஐயா அவர்கள் எழுதியிருப்பது எப்படி அவர் வளர்ந்தார், அவருடைய குடும்ப சூழல், அதுவே மிக சுவாரஸ்யமானது. பல சுவையான அனுபவங்களை கொண்டது. அவர் ஆசிரியருடைய தந்தையாரை பற்றியும் அவர்கள் நடத்திய அந்த புறா பந்தயங்களை பற்றியும் அதுக்கு அச்சடித்த நோட்டீஸ் பற்றியும் இருக்கு. அதுல வானம் முழுக்க சூறாவளி என்றதான் அந்த ஏன்னா புறாக்கள் பறக்க விடுகிறவர்கள், புறா போட்டி நடத்துகிறவர்கள் என்று அது ஒரு தனி மனநிலை. அந்த போட்டிகளை பற்றி கூட அவர் அந்த சின்ன வயதில் சந்தித்த அந்த அனுபவங்களை பின்னால் புதிய பார்வை இதழ்லதான் எழுத தொடங்கினார், ஐயாவின் அடிச்சுவட்டில். ஆனா அந்த காட்சி அப்படியே ஒரு திரைப்பட காட்சிகளை போல பதிவு செய்திருப்பார். அவருடைய சாதனைகளுக்கெல்லாம் அடிப்படை என்று நான் நினைப்பது அவருடைய அந்த பிக்சரஸ் டிஸ்கிரிப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர் சொல்லும் பொழுதே அந்த படம் ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரி நம்முடைய மனக்கண்ணில் விரியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். நேற்று ஒரு திருமணத்திற்கு ஆசிரியர் ஐயா அவர்கள் தலைமை தாங்குகிறார். அந்த திருமணம் சென்னையில் உள்ள ஐடிசி சோழா ஹோட்டல்ல நடந்தது. அந்த மணமகளுடைய தாத்தா பட்டுக்கோட்டை முத்துக்குமாரசாமி என்ற பழைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர். ஆசிரியர் அவர்களுக்கு மிக நெருங்கிய பழக்கம் உள்ளவர்கள், சிறந்த சுயமரியாதைக்காரர். அவருடைய மகன் தன் மகள் திருமணத்தை ஆசிரியர் நடத்த வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் வந்துவிட்டார். அங்கு வந்திருந்தவர்கள் பல பேர் பல காலத்திற்கு முன்னால் ஆசிரியரை சந்தித்தவர்கள். அப்படி ஒரு பெண் அவரை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கிராமங்கள்ல நம்முடைய உறவுகள்ல ஒரு 40-45 வயசுல இருக்க ஒரு பெண், ஒரு தோற்றம். அப்படி ஒருவர் வந்து ஆசிரியரை பார்த்து தன்னுடைய தந்தையார் பெயரை சொல்லி, நான் இந்த ஊரை அவங்க பொண்ணு என்று சொல்லும் போது ஆசிரியரை கையை பிடித்துக் கொண்டார். அவர் அப்படி ஒரு உரிமையாக பேசுகிறார். அவர் பேசும்பொழுது அவருடைய தந்தையார் பெயரை சொல்லும் பொழுது ஆசிரியர் கொஞ்சம் யோசிக்கிறார். நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க சொல்றதுன்னா ஒரு 40 ஆண்டுக்கு முன்னால 50 ஆண்டுகளாக இருக்கலாம். அப்போ இந்த பெண்ணே ரொம்ப சிறியவராக தான் இருந்திருக்க முடியும். அப்பொழுது அவருடைய மகள் என்று சொல்லும் பொழுது ஆசிரியர் வேற ஏதோ குறிப்பு சொன்னோம்னு அவர் தன்னுடைய மாமா என்று ஒருவரை சொன்னார். அவரோட மைத்திரர் இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஆசிரியர் ஆமா மாமுட்டி தானே அவர் பேரு, மாமுட்டிக்கு உங்க அப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அநேகமா அந்த பெண்மணி இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல போய் அதுதான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி சொல்லும் போது அந்த மாமுட்டிங்கிற பெயர் தான் ரொம்ப அரிதான பெயர். ஆசிரியர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு 95 வயதுல எத்தனை நிகழ்ச்சிகள், எவ்வளவு பேரை பார்க்கிறார். இவ்வளவு காலத்துல எத்தனை ஊர்களுக்கு எத்தனை முறை பயணம் இருப்பார். ஒவ்வொரு முறையும் அதே ஆட்களை பார்க்க போறது இல்லை. அவர்கள் எல்லாரும் இப்பவும் இருக்கிறார்களா என்றால் தெரியாது. இந்த குறிப்பிடுகிற அந்த அந்த கொள்கையாளர்களை ஆசிரியர் பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அது தொடர்புடைய ஒவ்வொருவர் பெயரும் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் அவர் இன்றைக்கும் நினைத்து சொல்லுகிற அந்த வியக்கத்தக்க நினைவாற்றல். அது நாம பயிற்சி எடுத்தலாம் வருமா என்று எனக்கு தெரியாது. ஏன்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அவருடைய அந்த இயல்பிலேயே கவனம், போக்கஸ், ஒவ்வொன்றை எதையுமே மேம்போக்காக பார்ப்பதில்லை. அதை பார்க்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட அத்தனையும் மனதில் இறங்கலாம். இது அவருடைய அடிப்படை திறமை. இரண்டாவது, ஐயா அவர்களுடைய முதல் பொதுக்கூட்டம் அவர்கள் பேசும்பொழுது தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில் அவர்கள் ஐயா முன்னிலையில் பேசும்பொழுது 9 வயது என்று எல்லா வரலாற்றையும் படிக்கிறோம்.
9 வயதில் தந்தை பெரியாரை பார்த்து ஐயா அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில பேச வேண்டும் என்றால், அப்ப அதற்கு முன்னால் அவர் சில காலமாவது தன்னுடைய ஆசிரியர் திராவிடமணி அவர்களோடு அந்த பழக்கத்தில் பயிற்சியில் பேசக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சியில் பேச வைத்துதான் பொதுக்கூட்டத்தில் பேச வைப்பார்கள். அப்படியானால் அவர் அந்த பயிற்சிக்குள் தன்னை ஒப்படைத்துக் கொண்டது கண்டிப்பாக அதற்கு முன்பாகவே என்றால், அது எத்தனை வயதில் இருந்து இந்த வாழ்க்கைக்கு அவர் தன்னை ஒப்படைத்திருக்கிறார். இந்த ஒரு மனப்பான்மை அந்த குழந்தை பருவத்தில் ஏற்பட முடியும். எவ்வளவு விளையாட்டு இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் தெரிந்த, நாம் எல்லோரும் பார்க்கிற, பல குடும்பங்கள் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், வளருகிற குழந்தைகள் கொஞ்ச நேரம் அவர்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை என்றால் அவங்களை என்கேஜ் பண்றதே நமக்கு வேலையாக இருக்கு. அவங்களுக்கு நேரம் போக வைக்கணும். அவங்களுக்கு எனக்கு நேரம் போகல, நான் அங்க வரமாட்டேன், இங்க வரமாட்டேன், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும் என்று சொல்லுகிற குழந்தைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இளம் வயதில் விளையாட்டுத் துறையிலோ மற்றவற்றிலோ மிக தீவிரமாக பணியாற்றிவிட்டு வளர்ந்த பிறகு பெற்றோரை பார்த்து, நீங்கள் என் குழந்தைமையை தொலைத்து விட்டீர்கள், I lost my childhood, I never experienced the happiness of being a child என்று நிறைய வீடு முழுக்க தப்பு, அது இது பரிசு பொருள், அந்த குழந்தையின் ஆற்றலை வளர்ப்பதாக, அதை பெருமைப்படுத்துவதாக நினைத்து தங்கள் நேரத்தை எல்லாம் செலவிட்டு கூட அலைந்து அந்த குழந்தையை சாதனையாளராக்கிய பெற்றோரை பார்த்து அந்த குழந்தை குற்றம் சாட்டுகிறது, என் குழந்தையை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், நான் விளையாடவே இல்லை, மற்ற குழந்தைகளைப் போல நான் மகிழ்ச்சியாகவே இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் 9 வயது 10 வயதில் தன்னுடைய ஆசிரியர் சொல்லுகிற கருத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டு அந்த பணிக்கே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு மாநாடுகள் ஏற்பாடு, கூட்டங்கள் ஏற்பாடு என்றால் அதற்கு கொடி கட்டுகிற வேலை, நாடகத்துக்கு டிக்கெட் கொடுக்கிற வேலை, போஸ்டர் ஒட்டுகிற வேலை, இவ்வளவும் செய்து கொண்டு பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார் என்பது 10 வயதில் இனி ஒருவர் செய்ய முடியாத ஒரு சாதனை. அப்பொழுதே அவர் ஒரு பேச்சாளராக மட்டுமல்ல, ஒரு நிர்வாகியாக, ஒரு களப்பணியாளராக, ஒரு ஆர்கனைசராக மாறுவதற்கான, வளர்வதற்கான அடிப்படை கூறுகளோடு அந்த இளம் பருவத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதுதான் அவருடைய அடிப்படை சாதனை என்று நான் சொல்றேன். 2வது, ஆசிரியர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள், பயணங்களை பற்றி சொல்லும் பொழுது அவரை தன்னை பெரியவர் அவர்கள் நடத்தியதும் அந்த நம்பிக்கையை ஒருவர் பெறுவதென்றால் அவர் எப்படி தன்னை அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆசிரியர் அவர்களுடைய வயதை ஒத்த அல்லது அவரை விட சற்று மூத்த பெரியவர்கள் சில பேர் சொன்ன சில அனுபவங்களை நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், பெரியார் திடலுக்கு போனால், ஐயாவை பார்த்து போனால் ஆசிரியர் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பார், அச்சகத்துக்கு போவார், ஐயாவை பார்த்து போவார். இதுல சில பேர் கொஞ்சம் வருத்தமாக கூட சொல்லுவார்கள், நடுவுல நம்மளை பார்த்தா நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாரு, அங்க பார்க்கவே மாட்டாரு, பக்கம் திரும்பவே மாட்டாரு, அப்படி எடுத்துட்டு ஒருவாரு வருவாரு, அப்படிதான் இருப்பாரு என்று சொல்லுவாரு. அவருடைய குறிக்கோள் என்பது ஐயா இட்ட பணி, ஐயாவுக்கு அவர் செய்ய வேண்டிய வேலை, அவர் சொன்னது அதை செய்வதை தவிர அங்கு நிற்பவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அல்லது அவர்களுடைய வணக்கத்திற்கு பதில் சொல்லி
நீங்க நல்லா இருக்கீங்களா, எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க அவருக்கு நேரமும் இல்லை, நோக்கமும் இல்லை. இந்த இரண்டு பண்புகளையும் புரட்சிக்கலைஞர் பாரதிதாசன் அவர்கள் ஆசிரியருக்கு எழுதிய திருமண வாழ்த்து மடலில் சொல்லியிருப்பார். ஒன்று, தொண்டு உள்ளம் கொண்டது அத்தூயனை குழந்தை பருவத்திலேயே. இரண்டாவது, பெரியார் கொள்கை ஒன்றே பெரிதென கருதிய கருத்து வீரமணியை வீண் செயல் எதிலும் வீழ்த்தவில்லை. இந்த இரண்டு தான் அவருடைய அந்த பண்புகளுக்கான காரணமாகவும் அதனுடைய முழு வடிவமாகவும் அவரை மாற்றிவிட்டது என்று புரிந்து கொள்கிறது. அப்ப எவ்வளவு நாட்கள் அவர் கல்லூரிக்கு போக முடியாமல் ஐயாவோடு பயணங்களுக்கு போயிருக்கிறார், பிரச்சாரத்துக்கு போகிறார். ஆனால் ஒரு தேர்விலும் அவர் தோல்வி அடைந்ததில்லை. டிஸ்டிங்ஷன்ல பாஸ், கோல்டு மெடல், இப்படிதான் தேர்ச்சி அடைந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்பதை ஆசிரியரே சொன்னால்தான் நமக்கு விளங்கும். இப்படி சுற்றுப்பயணங்களுக்கு போகிற பொழுது ஆசிரியர் அவருடைய உரையும் சிறப்பாக விடுதலையில் வெளியாகிறது. ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்னோட்டமாக பல கருத்துக்களை பேசிவிடுகிறார். ஒரு முறை ஆசிரியர் ஐயா அவர்களே சொன்னார்கள், சேலம் செவ்வாய்பேட்டையில் ஒரு முறை கூட்டம் நடக்கும் பொழுது, சட்ட எரிப்பு விளக்கல் கூட்டம் நடக்கும் பொழுது ஐயா அவர்களுக்கு முன்பாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். நீண்ட நேரம் அந்த அரசியல் சட்டத்தை விளக்கி பேசிய பிறகு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இது மாதிரி ஆசிரியர் பேரை சொல்லி, அவரே எல்லாம் பேசிட்டாரு, இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் வந்ததுக்காக சில செய்திகளை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு பேசுகிறார். அதுக்கப்புறம் ஐயா பேசுறது என்ன என்பதை ஆசிரியர் சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு ஐயா எப்படி பேசுகிறார்? அப்போ ஐயா பேசுகிற பேச்சுகளை குறிப்பெடுப்பது, அவருக்கு உதவி செய்வது, அவரோட பயண வேலை, இதில் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பணிகள், அந்த கூட்டங்களுக்கு அவர் எப்படி கருத்துக்களை படித்து பேசி தொகுத்து அவற்றை எழுதவும் செய்து அவருக்கு எங்க ஓய்வு நேரம் இருந்திருக்கு. இந்த உழைப்பு நம்முடைய ஐயா இறையனார் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருந்தார் ஆசிரியருக்காக. 9 வயதில் ஓட தொடங்கினாய், இன்னும் ஓடுகிறாய், அந்த கால்கள் வலிக்காதா என்ற ரொம்ப மிக உருக்கமாக அந்த கவிதை எழுதியிருக்கிறார். அப்பொழுது எழுத தொடங்கி அந்த எழுத்து இப்பொழுதும் எழுதும் பொழுது, பயணம் காரில் போகும்போது எழுதுவது என்பது மிக மிக கடினம். எல்லாரும் பயிற்சி எடுத்து தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இவர் அஷ்டாவதானி, இவர் தசாவதானி, அதுக்கு அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். மூளையில 10 ஃபைல் போட்டு இது இப்படி இது இப்படி இது இப்படி. ஆனால் இப்படி எந்த பயிற்சியுமே இல்லாமல் இப்படி பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்கிற கவர்னரை போல அவருடைய வாழ்க்கை மூடிக்கொண்டு இருந்திருக்கிறது. மிக குறிப்பிடத்தக்க அவருடைய வயதுக்கு கூடிய பொறுப்புகள், அவருடைய வயதுக்கு மிக அதிகமான பொறுப்பு. அண்ணா அவர்கள் தூத்துக்குடி மாநாட்டுக்கு வரவில்லை. அதற்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாகின்றன. அப்பொழுது தன்னை பெரியார் அவர்கள் ஈரோடு ஸ்பெஷல் மாநாடு அண்ணாவுக்காக நடத்துகிறார். அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே வண்டியில் வைத்து அழைத்து வரப்படுகிறார். ஐயா நடந்து வருகிறார். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றவர்களில் ஆசிரியரும் ஒரு சென்றிருக்கிறார். அப்ப ஆசிரியருக்கு எவ்வளவு வயது இருக்கும்? 1945, 46, 47 இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தைக்கு செல்கிறவர்களோடு அவரும் சென்றிருக்கிறார் என்றால், அப்ப அவருக்கு வயதே
20 கூட நிறைந்திருக்க வாய்ப்பில்லை. தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வயதுக்கு மீறிய அந்த பொறுப்புகளை அவர் செய்யக்கூடியவர் என்று தந்தை பெரியார் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக தான் இன்று வரை அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இன்று வரை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தவிர அவருடைய ஓட்டத்திற்கும் அலைச்சலுக்கும் உழைப்புக்கும் வேறு காரணம் இருக்க நியாயமே இல்லை. அவர் விட்டு சென்ற பணி ஐயா போட்டு தந்த பாதை. இந்த இரண்டையும் அன்னை மணியம்மையார் அவர்கள் எப்படி முதல் சூளுரையாக எடுத்து சொல்லி புறப்படுகிறார்களோ அந்த சூளுரையை இன்றைக்கு வரை தனக்குத்தானே புதுப்பித்துக் கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் சாதித்தவை ஐயாவுக்கு பிறகு ஐயா காலத்தில் இருந்தே தொடங்குகிற இதை விடுதலை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டது. தன்னுடைய குடும்பத்திற்காக தான் பொருளீட்ட முடியாத நிலை. இது இதை நான் சாதனையில சேர்க்கிறதா வேதனையில் சேர்க்கிறதா என்று எனக்கு தெரியாது. அது குறிப்பாக ஆண்கள் என்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பொருளீட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் தந்தை பெரியாருடைய பணிக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட பிறகு இதற்காக அவர் வழக்கு நடத்த முடியாது, வழக்கறிஞர் தொழிலை பார்க்க முடியாது. அத்தனையும் அப்படியே கொடுத்துட்டுதான் அவர் விடுதலை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் முழு நேரமாக. அதுல ஏன் முழு நேரமாக நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முழு நேரமாக வருவதாக இருந்தால் தொடர்ந்து நடத்துவதாக இருக்கிறேன், இல்லை என்றால் விடுதலையை நிறுத்திவிடலாம் என்று இருக்கிறேன் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறார் என்றால் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கான அந்த உழைப்பு. அதற்கு பிறகு அன்னை மணியம்மையார் அவர்கள் காலத்தில் ஒரு குறுகிய காலம்தான், ஆனால் அந்த 5 ஆண்டு காலகட்டம் என்பது மிகப்பெரிய சவால்களை அவர் எதிர்கொண்டு சாதித்த காலம். ஒன்று, அப்பொழுது இயக்கத்தினுடைய மிக பெரும் பிரச்சாரகர்களாக இருந்தவர்கள், எழுத்தாளர்களாக இருந்தவர்கள், ஆவண தொகுப்பாளர்களாக இருந்த மிக பெரியவர்கள் விலகுகிறார்கள். விலகுவதோடு பல அவதூறுகளையும் எழுப்பிவிட்டுத்தான் செல்லுகிறார்கள். அப்ப இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதற்கு நாம் கொடுக்கிற விடை என்பது நம்முடைய உழைப்பு, நம்முடைய சாதனை தான் என்று ஒரு வரி கூட அவர்களுக்கு பதில் சொல்லுவதில் நேரத்தை வீணடிக்காமல் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை சரியாக காப்பாற்றுவதில் ஆசிரியர் அவர்கள் செயல்பட்ட அந்த முறை. அடுத்து வருமான வரி வழக்குகளை, அது உண்மையிலேயே வருமான வரி வழக்குகளை எதிர்கொள்வது என்பது யாராக இருந்தாலும் மிகப்பெரிய மனச்சோர்வை எல்லாம் போயிடும். அவர்கள் பெரிய ஆடிட்டர்கள் இருக்காங்க, ஆடிட்டர் அட்வைஸ் கேட்டா பண்ணுவாங்க. ஆனாலும் சில தவறுகளை தெரியாமல் செய்து விடுவார்கள். நம்ம பிரபலமானவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நடிகர் திலகம் சாவித்திரி அவருக்கு வந்த பிரச்சனைகளுக்கு வருமான வரித்துறையோட அந்த நடவடிக்கைகள் ஒரு பெரிய காரணம். வெண்ணிராணி நிர்மலா அவர்களுக்கு எம்எல்சி பதவியை கொடுக்க முடியாமல் போனதுக்கு அவங்க இன்சால்மெண்ட் ஆனதும், அந்த பணத்தை திடீரென்று எப்படி கட்டினார்கள், இதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆலோசனைகள் இருந்திருப்பார்கள். தனி மனிதர்களுக்கே அப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை ஒழித்து கட்டுவதற்கு இது பெரிய ஆயுதம். இன்கம் டாக்ஸ் அது துறை அவர்களுடைய தலைமையில், அவர்கள் கையில். இன்னைக்கும் இன்கம் டாக்ஸ் ரேட் நடக்குது வேண்டாதவர்கள் வீட்டுல. இன்னைக்கு கூடுதலா அவங்க வந்திருக்கு அமலாக்கத்துறை. அன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் ஏவ தெரியல, அதுக்கான தனிச்சட்டங்கள் தான் அப்படின்னா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே அன்றைக்கு இருந்தது வருமான வரித்துறை தான். அப்புறம் மோசமா மாநில அரசே ஏதாவது பண்ணுனா யாருக்கையாவது அந்த பொருள் இருந்தது, வெடிமருந்து இருந்ததுன்னு வழக்கு போடுவாங்க.
இப்படிப்பட்ட வழக்குகளில் சிக்கிக் கொண்டவர்கள் வெளிவருவதற்குள் தனிநபர்களே மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடுவார்கள். இவ்வளவு பெரிய இயக்கத்தை, பிரச்சார நிறுவனத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு, அதனை எதிர்கொண்டு அவர்கள் அந்த வழக்கில் வென்றது. இதே காலகட்டம் தான் இது நடக்கிறது. எமர்ஜென்சி வருது, 2 மாதம் ஆசிரியர் இருக்கிற இடமே தெரியவில்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அன்னை மணியம்மையார் அவர்கள் காலத்தில் இந்த இயக்கத்தை, கட்டமைப்பை உறுதிப்படுத்தி, அடக்குமுறைகளை சந்தித்து, விடுதலை ஏட்டை காப்பாற்றி, அதனை தாண்டி நூற்றாண்டு விழா தொடங்கும் பொழுது ஆசிரியர்கள் முழு பொறுப்பை ஏற்று வருகிறார்கள். இப்பொழுதும் நான் மிக எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவது என்றால், இங்க இருக்கிற பலர் ஐயா நூற்றாண்டு விழா மாநாடுகளில் பங்கேற்றவர்கள், ஊர்வலங்களில் கலந்து கொண்டவர்கள். அன்னைக்கு நம்முடைய ஊர்வலத்தினுடைய முழக்கம் எல்லாருக்கும் நினைவிருக்கும். ஆகாஷ வாணியா, அக்ரகார வாணியா, அப்புறம் சித்தாளு தொத்தாளு நம்மாளு, சீனியர் ஆபீசர் அவாளு, கண்டக்டர் எல்லாம் நம்மாளு, டைரக்டர் எல்லாம் அவாளு, டிரைவர் தாங்க, கண்டக்டர் எல்லாம் நம்மாளு, கலெக்டர் எல்லாம் அவாளு, டிரைவர் எல்லாம் நம்மாளு, டைரக்டர் எல்லாம் அவாளு. இப்படி எல்லாம் வானொலி நிலையமா, பூநூல் வளையமா, இவைதான் அன்றைக்கு சாலையோரம் நிற்கிற மக்களை அப்படியே நம்மை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக ஒரு முழக்கம் நம்மோடு நடந்து வருகிற காவல்துறையினர் நம்மை பார்த்து நட்போடு சிரிப்பார்கள். என்னன்னா, கான்ஸ்டபிள் தாங்க நம்மாளு, ஐஜி எல்லாம் அவாளு. அப்போ அன்றைய சூழலில் ஓரிருவர் உயர் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான காவல்துறை உயர் பதவிகள் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இல்லை. அன்றைக்கு நாம கான்ஸ்டபிள் நம்மாளு, ஐஜி எல்லாம் அவாளு என்று ஆரம்பித்து, ஆசிரியர் அவர்கள் காலகட்டத்திலேயே ஐஜி பதவி டிஜிபியாக மாறி அதில் மிக பெரும் பதவிகளை பார்ப்பனர் அல்லாத அதிகாரிகள், அதில் குறிப்பாக 2 பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்று, முன்னாள் டிஜிபி லத்திகா சரண் அவர்கள், திலகவதி ஐபிஎஸ் அவர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர்கள் இருவரும் இந்த காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்டதையும் ஆசிரியர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கண்டுவர்கள். இதெல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அதே போல 69% இடஒதுக்கீடு அந்த சட்டத்தை எழுதியதும் அதனை இன்று வரை நிலைபெற செய்தது. உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கை வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அதற்கு எதிராக போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் தள்ளுபடியாகிவிட்டன. இவை அனைத்திற்கும் மேலாக இன்னொன்று இருக்கிறது. ஆசிரியர் அவர்களை மிக கடுமையாக தோழமை உணர்வுடையவர்கள் கூட விமர்சித்த ஒரு கருத்து. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது பொதுவாக வந்த விமர்சனங்கள், 5 லட்சம் ரூபாய் நன்கொடை, அதற்கு அனுமதி கொடுத்தார், இப்படியான அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி கொள்கை ரீதியாக ஆசிரியர் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக பல முற்போக்காளர்கள் குற்றம் சாட்டிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஜெயலலிதா அவர்கள் வேத ஆகம கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் பார்ப்பனர் தன் வேலையை காட்டுகிறார். திராவிட இயக்கத்திற்குள் தலைமை வேத ஆகம கல்லூரியை தொடங்குகிறார் என்று அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட்டன. ஆனால் அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் விடுதலையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அதில் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், இது நம்ம கொள்கைக்கு செய்கிற துரோகம், அந்த மாதிரி எல்லாம் எழுதவில்லை. வேத ஆகம கல்லூரி தேவையில்லை, அதனை அர்ச்சகர் பயிற்சி கல்லூரியாக நடத்துங்கள், அதிலும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று எழுதினார். இந்த அறிவிப்புக்கு தான் அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன.
நீங்கள் அதனை ஆதரித்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் அந்த எதிர்ப்புகளை பற்றி எப்பொழுதும் போல் ஆசிரியர் அவர்கள் கவலைப்படவில்லை. அன்றைக்கு ஆசிரியர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டுதான் ஜெயலலிதா அம்மையார் அந்த வேதாரண்ய கல்லூரி என்கிற எண்ணத்தை கைவிட்டு அதனை அர்ச்சகர் கல்லூரியாக மாற்றினார். அந்த அர்ச்சகர் கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு தான் இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பணி நியமனம் வழங்கினார். அது இவ்வளவு ஆண்டு கழித்து பயன் பெறுவதும் அதற்கான தயாரிப்புகளை அந்த அர்ச்சகர் பயிற்சி கல்லூரி தான் உருவாக்கியது என்பதும் மிகப்பெரிய சாதனை. அதே போல மண்டல் கமிஷன், அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை VP அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அதற்காக ஆசிரியர் நடத்திய அந்த எத்தனை மாநாடுகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், டெல்லியிலேயே நடத்திய போராட்டம் அத்தனைக்கு பிறகு VP அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த பெருமையை அப்பொழுது பல பேர் அங்கீகரித்தார். ஆனால் வெளியில் சொல்லப்படாத அவருடைய சாதனைகள் அவருடைய தனிப்பட்ட பயன் கொடுத்தவை அல்ல, சமூகத்திற்கு பயனளித்தவை. டெல்லியிலே பெரியார் மையம் உருவாக்கியது. பெரியார் பன்னாட்டு மையத்தை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு மிக பெரும் வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய அந்த மாநாடுகளும் தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய தோழர்கள் அந்த நாடுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அவர்கள் என்ன இவ்வளவு பேர் கருத்து போட்டு நடக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரியாது. பிளாக் ஷீட் மூவ்மெண்ட் என்பது இத்தாலியில் கரிபால்டி அவர்கள் காலத்தில் இருந்திருக்கிறது, அவங்களுக்கு அதுதான் தெரியும். இப்படி ஒரு பிளாக் ஷீட் மூவ்மெண்டை அந்த நாடுகளில் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு அந்த பகுத்தறிவாளர்கள், மனித நேயர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உலக மனிதநேய அமைப்பு, ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன் இவற்றோடு சேர்ந்து தன்னை பெரியார் உலகமயம் என்கிற அந்த முழக்கத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்கள் கால மரமாகி தந்தை பெரியார் இயக்கத்தை தாங்கி நிற்கிறது. ஆயிரக்கணக்கான விழுதுகளை உருவாக்கி வேர்பிடிக்க வைத்திருக்கிறது என்று ஆசிரியருடைய வாழ்க்கையை ஆலமரம் என்று சொல்ல முடியாது, ஒரு காலமரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நூற்றாண்டின் காலமரம். இது அவருடைய ஒரு டைமென்ஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மற்ற பல்வேறு பரிமாணங்கள் இதில் அவருடைய இவ்வளவு பெரிய உழைப்புக்கு எப்போதும் துணையாகவும் தோன்றா துணையாகவும் இருக்கிற அம்மா மோகனா அவருடைய அந்த தியாகத்தை நாம் கண்டிப்பாக இந்த இடத்தில் நினைவு சொல்ல வேண்டும். அவருக்கான மரியாதையை, வணக்கத்தை செலுத்த வேண்டும். அவர் இல்லை என்றால், அவருடைய அந்த தியாகம் இல்லை என்றால் இவ்வளவு சாதனைகள் சாத்தியமில்லை. அதாவது தனிநபராக அதை செய்ய முடியும், ஆனால் ஒரு குடும்ப தலைவராக எந்தவித கவலைகளும் இல்லாமல், குடும்பத்தை பற்றிய கவலைகள் இல்லாமல் இருந்ததனால் மட்டுமே அவரால் இவ்வளவு சாதனைகளை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது என்பதில் அம்மா அவர்களுடைய தந்தையும் நான் நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும். இவை சாதனைகளின் ஒரு பகுதி. வேதனைகள் என்றால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, அவர்கள் எதிர்கொண்ட வழக்குகள், தாக்கல் செய்த வழக்குகள், அந்த வழக்குகளை நடத்துவதில் நடந்த போராட்டம். இன்னொன்று, இயக்கத்தில் 10 ஆண்டுக்கு ஒருமுறை ஏற்படக்கூடிய பிளவுகள், துரோகங்கள், அதனை அவர்கள் எதிர்கொண்டு அதனை கடந்து, அது ரொம்ப கசப்பாக இருந்தாலும் கூட அதனையும் விழுங்கி மேற் செல்லுகிற அந்த நிலை. தன்னோடு பயணப்படுகிறவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையின் சுக துக்கங்களை தன்னுடைய பொறுப்பாக கருதி ஒவ்வொரு தொண்டரையும், தோழரையும், பெரியவர்களையும் அவர்கள் மீது அவர் காட்டுகிற அந்த அன்பு, மதிப்பு, அக்கறை, அதற்கு அவர் மேற்கொள்ளுகிற முயற்சி
பல நேரங்களில் பல ஊர்களுக்கு ஐயா அவர்கள் செல்லும் பொழுது ரொம்ப அந்த பயண களைப்பு, சோர்வு, அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, இதுக்கு நடுவில் ஐயா அவருக்கு இந்த வயசாயிடுச்சு, அவங்க வெளியில வர்றதில்லை என்று சொல்லிவிட்டால் கொஞ்சம் 40-50 வயதுல இருக்கிறவங்க கூட அடுத்த வரும்போது பார்த்துக்கலாமே என்று நினைக்கிறது பார்க்கணும். இல்லைங்க, அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, பார்த்துட்டு போயிடலாம், அப்படியே இல்ல முடிச்சுட்டு வரும்போது பார்த்துடணும் என்று அவர்களையும் பார்த்து விட்டுதான் வருவது. அதே போல ஆளும் கட்சிகள் மாறக்கூடிய சூழலில் ஆசிரியர் அவர்கள் மேற்கொண்ட சில முடிவுகளும் அதனால் அவர் ஏற்றுக்கொண்ட வழிகளும் அவை எளிதில் கடந்து போகக்கூடியவை அல்ல. இவையெல்லாம் அவருடைய வேதனைகள். அடுத்து அதுவே தாக்குதல். எத்தனை இன்னமும் கூட அவரை தாக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் நம்முடைய எதிரிகள், இணை எதிரிகள், எதிரிகளுடைய எடுப்பிடிகள், அடியார்கள் ஆசிரியருடைய பெயரை குறிப்பிட்டு அவரை தாக்க வேண்டும், கொல்ல வேண்டும். இன்னும் அவர்களுடைய சோசியல் மீடியா பதிவுகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நாம படிக்கவே முடியாது. கொஞ்சம் சாதாரணமான மனத்து மட்டும் போகிறவர்கள் அதற்கு பிறகு பொது வாழ்க்கையே இருக்க மாட்டார்கள். அத்தகைய இழிவு, வசதி, குடும்பத்தையே கேவலப்படுத்துவது, பொய் பிரச்சாரம், நடக்காததை சொல்வது. அம்மா மோகனா அவர்கள் தாலி அணிந்திருப்பதை போலவும் குங்குமம் வச்சிருப்பதை போலவும் இவர்கள் கற்றுக்கொள்ளுகிற வித்தையெல்லாம் இந்த போட்டோஷாப் வேலை, இதுலதான் அவர்கள் காண்பிப்பார்கள். இது இல்லைங்க, அவருக்கு போட்டதுல எத்தனை முறை சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுகிறவங்களும் தெரிந்துதான் பரப்புகிறார். அப்படி திட்டமிட்ட இந்த பிரச்சாரத்தை யார் செய்கிறார்கள் என்றால் அவருடைய உழைப்பினால் பலன் பெற்றவர்கள் செய்கிறார்கள். 69% இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டு வந்தவங்க தான் ஓசி சோறுன்னு எழுதுறோம். நான் சில பேருக்கு தனிப்பட்ட முறையிலேயே சொல்லுவேன், அவர் ஓசி சோறு இல்லப்பா, நீங்கள் சாப்பிடுகிற சோறு அவர் போட்ட சோறு. உங்கள் குடும்பம் வாழுகிற வாழ்க்கை அவருடைய உழைப்பினால் உங்களுக்கு கிடைத்த பதவியால் அவர்கள் அனுபவிக்கிற வாழ்க்கை. இதை பிச்சை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஆனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அவர் அளித்த வாழ்க்கை, அவர் அளித்த ஸ்டேட்டஸ். அதுல இருந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுவதோடு சில பேர் புரிந்து கொள்வார்கள். ஆனால் பல பேர் தெரிந்துதான் அதை பரப்புகிறார்கள். இப்படியான அவதூறுகளை, பொய் பிரச்சாரங்களை இன்றைக்கும் எதிர்கொண்டு வரக்கூடிய அந்த நிலை அவருக்கு தம்மம்பட்டியில் நடந்த தாக்குதல், வண்ணாரப்பேட்டையில் நடந்த தாக்குதல், ராஜபாளையத்தில் நடந்த தாக்குதல், இந்த தாக்குதலுடைய டிராமாவை அவங்க பார்க்கவே முடியாது. அது மனதுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குமே. அங்கிருந்து போய் கூட்டம் பேச போகும்போது என்ன இருந்தாலும் அந்த ஒரு மனசுல ஒரு படபடப்பு என்ன, அந்த கூட்டத்துலதான் மிக அதிகமாக பேசுவார், மிக வேகமாக பேசுவார், இன்னும் அழுத்தமாக அறைகூவல் விட்டு பேசுவார். அந்த தாக்குதலுடைய பாதிப்புகள் அவருக்கு உடலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை முறை இதயத்துக்கே அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். உடல்ல எத்தனை அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கின்றன. இத்தனைக்கு பிறகு 92 வயதில் அவர் நடக்கிற நடை நம்மால் அவரோடு நடக்க முடியாது. பேசும் பொழுது அங்கிருந்து ஏதோ ஒரு செய்திக்கு போய்விட்டு மூளைக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்குது. இல்ல நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம், எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அங்கிருந்து அதை திருப்பி கொண்டு வந்து எதுக்கு சொல்றேன்னா, இதை எதுக்கு சொன்னேன்னா என்று ஒரு நிகழ்ச்சியில் கூட அந்த இணைப்பு இல்லாமல் அவருடைய உரை இருந்ததே இல்லை. ரொம்ப தூரம் கூட போயிருக்காரு. ஏன்னா அதை சொல்ல 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 எனக்கு உதாரணம் சொல்லலாமா சரியானு தெரியாது. ஒரு முறை பழகிருப்பையா அவர்கள் ஆசிரியரை பற்றி ஒரு கருத்து சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் பெரியாருக்கு கிடைச்ச ஒரு ஆழ்வார் மாதிரின்னு சொன்னார். என்ன இப்படி சொல்றீங்க, என்ன உதாரணம் இது அப்படின்னு. அப்பொழுது சொன்னார், இல்ல
வந்து பெருமாளை நினைத்து பெருமாள் புகழ் பாடி பெருமாள் பணி செய்து அதுவே வாழ்க்கையாக இருப்பார்கள். அப்படி நான் வந்து பெரியாரை பெருமாளாகவும் ஆசிரியரை வந்து அவருக்கு கிடைத்த ஆழ்வாராகவும் பார்க்கிறேன் என்று சொன்னார். இது நமக்கு கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் சொல்லுகிற அர்ப்பணிப்பு, இதற்குதான் என் வாழ்க்கை என்பதை ஒப்பு கொடுத்து விட்ட அர்ப்பணிப்பு, அந்த எடுத்துக்காட்டாக அதை நாம பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் அப்படி 2 உதாரணங்களை சொல்வார்கள். ஒன்று, இயேசுவுக்கு கிடைத்த யூதர்கள், இயேசுவுக்கு கிடைத்த சீடர்கள். அவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு ஆண்டு கழித்து அவர்கள் அந்த பணியை பரப்ப தொடங்கினார்கள்? அவர்களால் உலகம் முழுவதும் பரப்ப முடிந்தது அல்லவா? விவேகானந்தருக்கு கிடைத்த சீடர்கள் எத்தனை பேர்? அவர்கள் எப்படி இன்றைக்கு உலகம் முழுக்க விவேகானந்தர் கேந்திரத்தை, ராமகிருஷ்ண நிறுவனத்தை பரப்பினார்கள்? அவர்களால் செய்ய முடியும் என்றால் அரிமாசா தந்தை பெரியாருடைய தொண்டர்களான நம்மால் செய்ய முடியாதா என்று அந்த அளவுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பேச தொடங்கினால், அவரை பற்றிய செய்திகளை சொல்ல தொடங்கினால் ஒன்றுக்கு ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஆசிரியர். அந்த தோயிரும் மதுவினாறு தொடர்ந்தென்றும் செவியில் வந்து என்று புரட்சி கவிஞர் பாடுவார். தமிழை பற்றி பேசினால் அது இவ்வளவு சிறப்புடைய என்று சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து தோயிரும் மதுவின் ஆறு தொடர்ந்து என்ற செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளும். அப்படி ஆசிரியருக்கு அது ஒரு தோயிரும் மதுவின் ஆறு போல ஐயாவை பற்றி பேசுவது. அப்படி பேசிக்கொண்டே வந்து இப்ப நான் அப்படியே சொல்லிட்டே போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சி ஜெயங்கொண்டம் பக்கத்துல அந்த ஊர்ல நடந்தது முடிப்பார். அது வரைக்கும் அவருடைய எண்ணங்களுக்குள்ளேயே அந்த தொடர்பை இழுத்து கொண்டே வருவார். அப்பதான் தெரியும் அந்த நினைவாற்றல். திரும்ப பின்னாடி போங்க, நான் பேச்சு தொடங்கிய இடத்திற்கு அந்த நினைவாற்றல் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அது தொடர்பான எல்லாவற்றையும் உட்கொள்ளுகிற அந்த அறிவாற்றல் இன்று வரை தொடர்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலமரமாக வாழக்கூடிய ஆசிரியரின் நூற்றாண்டு நம் அனைவருக்கும் ஒரு கலைஞரை விளக்கமாக திகழ்கிறது. அதில் நாம் சாதனைகளை குறிப்பிட்ட அளவிற்கு வேதனைகளை விரிவுபடுத்தி சொல்ல முடியவில்லை. எனவே அவற்றை குறிப்புகளாக மட்டும் கொடுத்திருக்கிறேன். வேறு யாரும் அதனை அடுத்த உரையில் அந்த போராட்டங்களை வேதனைகளை விரித்து பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்று இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.